வணக்கம். இன்றைக்கி வந்து என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நேற்று அதலக்காய் வாங்கியிருந்தேன் பார்த்தீங்களா, அதை வச்சு இன்றைக்கி வந்து சாம்பார் பண்ண போகிறோம். அதலக்காய் சாம்பார். சாம்பார் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. சாம்பார் வந்து நல்லது. இன்றைக்கி வந்து அதலக்காய் சாம்பார் கொஞ்சம் வித்தியாசமாக நம்ம வைக்க போகிறோம். அதலக்காய் வந்து நம்ம இருக்குது. அதை வந்து உடனே செய்யணும் அப்படின்றதுனால இதில் வந்து ரொம்ப நாள் வச்சுக்க முடியாது, நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சாலும். அதனால் இன்றைக்கி அதலக்காய் சாம்பார் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து பருப்பு எல்லாமே வேக வச்சிட்டோம். எல்லாமே எடுத்து வச்சுருக்கோம். மசாலாவும் எடுத்து வச்சுருக்கோம். ஓகேவா? இப்போ வந்து நம்ம அடுப்பத்தை வச்சுக்கலாம். அதுதான் அதில் இல்லை, இங்கே இருக்குல்ல, அதில் ஊற்றி வைக்கலன்னு ஊற்றிக்கணும்ல. சரி, ஓகே. என்ன ஊற்றலாமா? கணிச்சு சட்டி ஓட்டமாக ஓடுவியே, போதுமா? என்ன லைட்டாக ஊற்றி இன்னும் கொஞ்சம் சீரகம் போடணுமா? லைட்டாக போடு, வாசனை. சீரகம் போட்டுருவோம். ஓடிடு ரொம்ப தூரம் ஓடு வெளியே ஓடிடு. உன் கையிலெல்லாம் தெரிச்சிருச்சு பாரு. ஆமாம், ஆஸ்பத்திரி போய் கட்டு ஓடுறேன், அதனால ஓடுறேன். அப்படின்னா நான் தினம் ஓடி வரணும். எத்தனை தடவை ஓடி வரணும்? நான் அப்போ சின்ன வெங்காயம் தாளிக்கிறதுக்கு போட்டிருக்கோம், நல்லா இருக்கும் வாசமாக. ஓகே, இப்போ நல்லா சின்ன வெங்காயம் வதங்கிடுச்சு. இதை போட்டு நல்லா வதக்கிடலாம். அதலக்காய். ஓகே, இது வந்து ஓரளவுக்கு நமக்கு அந்த காய் வெந்துருச்சு. உடையுது பாருங்கள். இப்போ வந்து நம்ம மசாலா, என்னென்ன மசாலா போட்டுருக்கு? சாம்பார் பொடி, சாம்பார் தூள், மல்லித்தூள், மிளகுத்தூள், மிளகாய்த்தூள். காரம் இருக்காதுல்ல? இருக்காது. சாம்பார் பொடி தானே. போதும் என்ன பெருமைத்தூள் கூட்டிகிட்டே இருக்கிற? சரி விடு. தண்ணி ஒரு 1/2 கிளாஸ் ஊற்றி விடுங்க. ஆமாம், வர 1/2 கிளாஸ் தண்ணியா ஊற்றுங்க. ஒன்று அது அப்படியே வேகட்டும். அந்த காய் இது பண்ணி விடுங்க, அவ்வளோதான். இப்போ இந்த மசாலாவோட இந்த காய் கொஞ்சம் வேகட்டும். இது நல்லா கொதிச்சிச்சு. இப்போ வந்து நம்ம பருப்பு, வேக வச்ச பருப்பு அதில் ஊற்றி கொதிக்க விட்டுடலாம். அவ்வளோதான், முடிஞ்சா? ஆமாம், ரொம்ப நேரம் கொதிக்க விடாதீங்க, ஒரு 5 நிமிஷம். இங்கே வரைக்கும் எப்படி ஓடுறாரு பாருங்க தூரம். ஓகே, இப்போ ரொம்ப கட்டியாக இருந்தால் பருப்பு குழம்பு மாதிரி ஆகிடும். கொஞ்சம் தண்ணி ஊற்றுங்க லைட்டாக. ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றுங்க, அது கொதிக்க சரியாக போயிடும். 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றிடலாம். டேஸ்ட் நல்லா போயிடும். ரொம்ப கட்டியாக இருக்கக்கூடாது. சாம்பார் கட்டியாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஐயோ, இவர் தான்ப்பா சொல்கிறாரு சாம்பார் கட்டியாக இருக்கு. நமக்கு இது கொதிச்சோன்னே இறக்கலாம்ல? ஆமாம், கொதிச்சோன்னே இறக்கலாம். அவ்வளோதான், 5 நிமிஷத்தில் இறக்கலாம். வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான சுவையான அதலக்காய் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. பாருங்க எவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குன்னு. ஓகே, இது கொதிச்சோன்னே இறக்கிட்டு நம்ம சாப்பிட்றலாம் வாங்க. வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி வந்து டிஃப்ரெண்ட்டாக அதலக்காய் சாம்பார் பண்ணியிருக்கோம். இது வந்து அது வாசனையாக கும்முன்னு இருந்துச்சு. ஓகே, அதுக்கு வந்து சைடிஷ் வந்து அவரைக்காய் பொரியல், உருளைக்கிழங்கு வறுவல். நம்ம சாம்பார் வச்சாலே நமக்கு உளுந்த வடை மொறுமொறுன்னு, அவிச்ச முட்டை. இன்றைக்கி வந்து ஸ்பெஷலாக ஒன்று காளான் வந்து வீட்டில் சும்மா ட்ரை பண்ணி பார்த்துருக்காங்க. அதை வந்து இதோட வச்சுட்டாங்க. ஓகே, சாப்பிட்டு பார்த்துலாம் நம்ம எப்படி இருக்குன்ட்டு. அப்புறம் தயிர், எக்ஸ்ட்ரா சாப்பாடு இருக்குது. ஓகே, வாங்க நம்ம சாப்பிட ஆரம்பிக்கலாம். காளான் டேஸ்ட் பார்த்துருவோமா? சாயந்தரம் பண்ண சொன்னேன், நீ உட்காந்து இப்போ பண்ணி வச்சுருக்க. ஸ்நாக்ஸ் ஐட்டம். நல்லாயிருக்கு. என்னாச்சு?
ம் ரொம்ப நிமிந்துட்டுனா தலை குஞ்சு கட்டாது. கட்டாயிட போ. ம் எவ்வளோ சாப்பிட்டு சோறு ஒன்று இந்த போட்டு சாப்பிடு வச்சிரு. சாப்பிடு. சோறு நிறையா போட்டிருக்கு, தயிருக்கு வேறு சோறு இருக்குது. இந்த சூடு இன்னும் ஆறல பாரு. சாம்பார்னாலே அது ஒரு டேஸ்ட் வந்துருது. எல்லாருக்கும் மறு சாம்பார்னா சாம்பார் தான், பக்கத்தில் எதுவுமே வர முடியாதுல்ல. ஊத்திக்க சாம்பாரா? இதுக்கு மேலேயுமா சாம்பார் நிறையா வச்சுட்டு வேஸ்ட் ஆகினா கற்றுவேன்ட்டு தூக்கி சாப்பிட சொல்லிட்டு. என்ன நாளைக்கு காலையில வைக்கணும், அவ்வளோதான். குழம்பு கசக்குதானே? அந்த அகலக்காய் கசக்கும்ல, அது கசக்காது, குழம்பு போட்டால் கசக்காது. நேற்று அவ்வளோ கசக்கலை, லைட்டாக தான் கசக்கும். உருளைக்கிழங்கு தயிர் சேர்த்து வச்சுக்கோ.
அதுக்கு தான் வச்சுருக்கேன். இன்னொரு இருக்கு கொஞ்சம் வச்சுக்கோ. மஞ்சள் வடை நல்லா இருக்கா? நான் சொன்னேன்ல வேறு ஃபுல்லாக வச்சுருந்தேன். 4 வடை பொரியல் காளான் வச்சுருக்கேன். சாம்பார்னாலே எக்ஸ்ட்ரா ஆகிடுது. சாம்பார் நல்லா ருசியாக சாப்பிட்றேன். ஆனால் சாம்பார் வீட்டில் நான் அதிகமாக சாம்பார் தான் சாப்பிட்ருக்கேன் வீட்டில். நம்ம சாம்பார் ஒரு காய்கறி தான் செய்வோம். போதும். தயிர் சாதத்துக்கு சூப்பராக இருக்கும்ல உருளைக்கிழங்கு இருக்குது. நீங்கள் வந்து வயிறு ஓவர்ஃபுல் ஆயிடுச்சு. சாம்பார்னாலே நம்ம அதிகமாக நிறையா ஊற்றி நல்லா குழச்சி அடிச்சிருவோம்ல. ஓகே, இன்றைக்கி வந்து அதலக்காய் சாம்பார் செம்மையாக இருந்துச்சு. வித் பொரியல்ஸ் செம்மையாக இருந்துச்சு. மெயினாக உளுந்த வடை மொறுன்னு சூப்பராக சாப்பிட்டாச்சு. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நன்றி, வணக்கம்.